அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் கடகம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்க போகிறோம். இந்த பொது பலன் என்பது உங்கள் சுய ஜாதகத்திற்கான பலன்கள் அல்ல. உங்கள் சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி சொல்ல கிடையாது. இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். இதை ஒரு கைடன்ஸாக எடுத்துங்க. இதை வச்சு டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியாது என்பது தான் என்னுடைய கருத்து. அதாவது இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்கன்னு வச்சிங்களேன், ரெண்டு பேரும் சேர்ந்துருமா இல்லை டிவோர்ஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு டெசிஷன் மேக்கிங் வருது பார்த்தீங்களா, அது இந்த பொது பலனை வச்சு எடுக்க முடியாது. இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னாக்க நான் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்க போகிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கிறேன், ஒரு கூட்டாளியோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலையும் இந்த பொது பலனை வச்சு செய்யாதீங்க. இந்த பொது பலன் இல்லை, எந்த பொது பலன் பார்த்தோம் அந்த முக்கியமான டெசிஷன்லாம் எடுக்க வேண்டாம். அப்படி எடுத்தவங்க நிறைய பேர் லாஸ் ஆகியிருக்காங்க. அதையும் சொல்லிடுறேன். நம்ம ஜாதகம் பார்க்குறதுக்கு சங்கோஜப்பட்டுக்கிட்டு ஜாதகம் பார்க்குறதுக்கான காசை மீத்தலான்னு போயிட்டு பல லட்சங்களை இழந்திருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க கணவன் மனைவி பிரிவு என்பது பர்டிகுலர் ஜாதகத்தில் தான் அதுக்கான ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் புரிஞ்சிங்க. இப்போ கடகராசியில் பல கோடி பேர் இருப்பாங்க, தெருவுக்கு 10 பேர் இருப்பாங்க. எல்லாருடைய வாழ்க்கை ஒரே மாதிரி இருப்பதில்லை. நல்லா புரிஞ்சிங்க. இப்போது ஒவ்வொருத்தருக்கும் தலையெழுத்து என்பது வெவ்வேறு, ஃபேட் என்பது வெவ்வேறு. ஆனால் பூச நட்சத்திரத்தில் தான் எல்லோரும் பிறந்திருப்பாங்க. ஒரே மாதிரி பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க 4 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பேரோட வாழ்க்கையும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். ஒரே குடும்பத்தில் 2 பேர் இருந்தாங்கன்னோட 2 பேரும் வெவ்வேறு மாதிரி இருப்பாங்க. குணங்களும் வேறு மாதிரி இருக்கும், அவங்க வாழ்க்கை முறையும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ பொதுவாக நம்ம சொல்கிறது ஒரு ஓவரால் மெசேஜ் தான், ஒரு கைடன்ஸ்க்கு தான். அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏப்ரல் மாதம் குறிப்பாக இந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, 10க்குரிய செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த செவ்வாயும் சனியும் சேருது. திடீர்னு தனவரவுகள்லாம் வரும். சில பேருக்கு திடீர்னு வரும், எக்ஸ்ட்ரா இன்கம் ஏதோ ஒரு வகையில் வரும். உங்களுக்கு 8ஆம் இடத்துல 10க்குரியவன் இருக்கும்போது திடீர் தனவரவு தொழில் மூலமும் வரும். நல்லா புரிஞ்சிங்க, தொழில் மூலம் வரும். அதே போல் ஒரு பக்கம் சனி செவ்வாய் சேர்ந்து 2ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். கையிருப்பு கரையும், நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணுவீங்க. டூரு அல்லது ட்ராவல் ஏதாவது ஒரு வகையில் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை வரும். சில பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும், அல்லது சில பேருக்கு வீடு மாற்ற சிந்தனை, இடமாற்ற சிந்தனை இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரு தொலைதூர பயணங்கள் கூட சில பேருக்கு சாத்தியம் இருக்குது. வெளிநாட்டில் இருப்பவர்கள் தாய்நாட்டிற்கு போகக்கூடிய சூழ்நிலையோ அல்லது இங்கிருப்பவர்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படும். சில பேருக்கு ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஒரு பெரிய அட்வான்டேஜ் பாருங்கள், இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த சனி பகவான் சாரம் மாறுறாரு. சதயம் நட்சத்திரத்தை விட்டு பூரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு போகிறாரு ஏப்ரல் 5ஆம் தேதி. ஸோ அதுவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் கடந்த ஓராண்டு காலமாக கடுமையான போராட்டம் தான். திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள் சச்சரிவுகள், சண்டையே இல்லைனா கூட சில குடும்பங்களில் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள், ஏதோ ஒரு வகையில் பாதிப்புகள் சந்திக்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு இருந்திருக்கும். அதாவது நீங்கள் நேசிக்கக்கூடிய நபர்களால் ஒரு பாதிப்பு, ஒரு பிரச்சனை இப்படி ஓடிட்டு இருந்திருக்கும் இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இப்போது அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் ரிலீஃப் ஆக போகிறீங்க. சனி 8ஆம் இடத்துல தான் இருக்குது, அதுக்குன்னு 9ஆம் இடத்துக்கு போயிடுச்சுன்னு நான் சொல்லலை. 8ஆம் இடத்துலேயே இருந்தாலையும் சனி சாரம் மாறுறாரு. அதனால் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமேல் ஓரளவுக்கு ஒரு 50% அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். நன்மை நடக்கலைனா கூட பாதிப்பு இல்லைனாவே அதுவே பெரிய நன்மை தான். உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி இப்போ ஒரு நல்ல தசா புக்தி நடக்குதுன்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். சப்போஸ் கடந்த காலத்தில் நீங்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை ஏற்பட்டு டிவோர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு மறுமணம் போன்ற விஷயத்துக்கு முயற்சி பண்ணலாம். மறுமணத்திற்கான வரன்கள்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ஏற்படும். மே மாதத்துலேருந்து குரு பயிற்சி வந்துடுது. அதனால் இனிமேல் வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்க 8ஆம் இடத்துல தான் இந்த செவ்வாய் சனி சேர்றதுனால வண்டி வாகனங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதே போல் எங்கேயுமே பணம் கொடுக்கல் வாங்கல்ன்ற இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு நஷ்டமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கையிருப்பு கரையும் அப்படின்ற வார்த்தையும் சொல்லியிருக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஃபேமிலி எக்ஸ்பென்சஸே மேக்ஸிமம் உங்களுக்கு கூடுதலாகவே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் இருக்கும். அதே சமயத்தில் இந்த செவ்வாயும் சனியும் சேரும்போது 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனியோட செவ்வாய் சேருது. அப்போ வாழ்க்கை துணை ஒரு வகையிலையும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும், அல்லது அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், அல்லது கணவன் மனைவி பிரியாமல் சண்டை போடாமல் ஒரே வீட்டில் இருக்கீங்கன்னா கூட கொஞ்சம் ஒரு மனஸ்தாபங்கள் போகலாம். ஆனாலும்
அது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களை பொறுத்தவரையிலும். அதே ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதே போல் பார்த்திங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பணவரவு வரும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் திடீர்னு தனவரவுகளாக வரும், எக்ஸ்ட்ரா இன்கம் வரும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய வாய்ப்பை தேடக்கூடியவர்கள், இடமாற்ற சிந்தனையோட ஒரு வேலையில் இருந்துட்டு இருக்கீங்க, அல்லது ரீசெண்டாக உங்களுக்கு வேலை போயிடுச்சுனாக்க நீங்கள் வேலை முயற்சி பண்ணலாம், புதிய வாய்ப்புக்கு முயற்சி பண்ணலாம், வேலை கிடைக்கும். சந்திக்கக்கூடிய நபர்களால் பெரிய அளவுக்கு துன்பம் இல்லை, அதுதான் உங்களுக்கு பாசிட்டிவ். ஆனால் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் இனிமேல் சந்திக்கக்கூடிய நபர்களால் மன அழுத்தங்களோ மன வருத்தங்களோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இன்னும் இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் 10ஆம் இடத்துல இருக்கிறார், 10ல் குரு. அதே போல் 9ஆம் பாவகத்தில் ராகு, 3ஆம் இடத்துல கேது பகவான். இந்த சிறுதூர பயணங்கள் செய்யக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங், சேல்ஸு, ட்ராவல்ஸு நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இன்கம் கூடுதலாகவே கிடைக்கும். கமிஷன் இன்கம் நிறையவே வரும். இந்த மாதத்தை பொறுத்தவரை கமிஷன் தொடர்பாக தொழில் செய்கிறீங்கன்னாக்கா, ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்க, கமிஷன் தொழில் செய்கிறீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். 10ல் குரு இருந்து 10 8ல் இருந்து சனியோடு சேரும்போது நுணுக்கமான அறிவு தொழிலில் இருக்கும். ஒரு மற்றவங்கள விட நீங்கள் வந்து ஷார்ப்பாக வேலை பார்ப்பீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அரசு பணியில் இருக்கீங்க, அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தில் அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுடைய தேவை அதிகமாக இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. புனர்பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் மற்றும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலையும் தொழிலில் நீங்கள் தான் நம்பர் 1ஆக இருப்பீங்க, டாப்பாக இருப்பீங்க. அதே போல் ரெகக்னிஷன் இப்போதைக்கு கிடைக்கலனா கூட கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ரெகக்னிஷன், அந்த வேலைக்கான ஊதியமோ பதவி உயர்வோ கண்டிப்பாக கிடைக்கும், கவலையப்படாதீங்க. அதே போல் இந்த 10ல் குரு இருந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தொழில் இருக்க தான் செய்யும். அது வந்து ஒரு இடமாற்ற சிந்தனையாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழில் மாற்று சிந்தனையாகவே இருக்கலாம். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வருமானம் கூடுதலாகவே வரும், சேல்ஸ் நிறையவே ஆகும். ஆனால் நிறைய அலைச்சல் பயணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும், ஹெல்த்தை கொஞ்சம் பாதிக்கும், ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிரன், சூரியன், ராகு, புதன் வக்கரமாகி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. 9ல் சுக்கிரன் உச்சம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க லாபஸ்தானாதிபதியாகவும் 4ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் உச்சம் பெறும்போது லாபங்கள் வரும். எதிர்ப்பாளினருடைய அஃபெக்ஷன்ஸ், அட்ராக்ஷனும் இந்த காலகட்டத்தில் வரும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பெண்களால் பெரிய அளவுக்கு பாதிப்பில்லை, நன்மைகள் தான். கணம், குடும்பம், வாக்குஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சூரியன் ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷம் அடைகிறாரு இந்த ஏப்ரல் மாதம் முதல் பகுதியில். அப்போ வந்து கொஞ்சம் நீங்கள் அந்த நேரத்தில் மட்டும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கணும். யாருக்கிட்டையும் பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருக்கணும். கண்கள் தொடர்பான பிரச்சனைகள், அல்லது சைனஸ்ஸு, சளி பிடிக்கிறது, மார்பு சளி அல்லது ஆஸ்துமா போன்ற வகையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். சில பேருக்கு மூட்டு வலியெல்லாம் கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல்நல விஷயத்தில் கவனம் செலுத்திங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போயிட்டு வாங்க, உணவு விஷயத்தில் கவனம் செலுத்திங்க. சில பேருக்கு தந்தையின் உறவுகளால் சில பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் வரும். சகோதர வழி உறவுகளால் சில பேருக்கு மனஸ்தாபங்கள் வரும். சகோதர வழி உறவுகள் ஒற்றுமையாக இருக்காது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். இந்த 9ஆம் பாவகத்தில் புதன் வக்கரம் பெற்று இருக்கிறாரு. வெளிநாட்டுக்காக வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்கன்னாக்க வேலை வாய்ப்பு கிடைக்கும், முயற்சி பண்ணலாம் இந்த காலகட்டத்தில். அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கீங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான தொழில், சாஃப்ட்வேர் தொழிலில் இருக்கீங்க, ஐடியில் இருக்கீங்கன்னாக்க இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு நிறுவன சேஞ்சஸ் ஆகலாம், அல்லது ஒரு ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைச்சி ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை கூட இந்த காலகட்டத்தில் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஆன்மீக பயணம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்போ அல்லது ஒரு சிறுதூர பயணம் சுற்றுலா மாதிரி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்போ மிக அதிகம். அது உங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வந்து ஒரு மகிழ்ச்சியாக தான் போகணும்னு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஒரு 14 நாள், ஏப்ரல் 14 நாள் வரலும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஹெல்த் இஷ்யூஸு அல்லது வந்து பணம் நிறைய செலவாகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவகத்துக்கு வந்துடுறாரு. 10ஆம் பாவகத்தில் ஆல்ரெடி குரு இருக்குது. குருவும் சூரியனும் சேரும்போது உங்களுக்கு நிச்சயமாக வந்து வேலையில் நல்ல மதிப்பு இருக்கும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, நீங்கள் தான் அந்த இடத்துல டாப்பாக இருப்பீங்க, நுணுக்கமான அறிவுகளை கொண்டவர்களாகவே தொழிலில் இருப்பீங்க. உங்களுக்கான ரெகக்னிஷன் இந்த நேரத்தில் சில பேருக்கு ஏற்படும். அதே போல் சில பேருக்கு வந்து மதிப்பு, மரியாதை, கௌரவம் இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. சூரியன் குரு சேர்க்கை என்பது சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. 10ஆம் பாவகத்தில் இருக்கும்போது கடந்த காலத்தில் உங்கள் மேல் பழிச்சொல் சொல்லியவர்கள், அவமதித்தவர்கள் கூட உங்களை நாடி வரக்கூடிய சூழ்நிலை வரும். உங்கள் மேல் விழுந்த பழிச்சொல்லும் அவமான கரைகளும் நீங்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் முதல் பகுதியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல் பிரிந்த கணவன் மனைவியை பொறுத்தவரையிலும் நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். அவங்க எப்படிப்பட்டவர்கள் சேருவாங்க, இப்படிப்பட்டவர்கள் சேர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க காதலர்களாக இருக்கீங்க, பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக்க பூச நட்சத்திரம் இருக்குன்னாக்க பழைய காதலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் ஆயில்ய நட்சத்திரமாக இருந்தாக காதலில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து பிரியக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆயில்ய நட்சத்திரமாக இருந்தாக புனர்பூச நட்சத்திரமாக இருந்தாலும் பெரிய பாதிப்பு இல்லை. இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துருங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சாட்சாத் பழனி முருகன், முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. முற்றிலும் உங்களுக்கு வினைகள் தீரும். அல்லது நீங்கள் போக முடியலன்னா கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வீட்லேயே டெய்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. வீட்லேயே செவ்வாய்க்கிழமையில் துவரம் பருப்பு தானமாக கொடுங்க. ஆயில்ய நட்சத்திரமாக இருக்கிறீங்க அப்படின்னாலையும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்களும் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வர்றது நன்மைகளை கொடுக்கும். குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது நன்மைகளை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா முருகப்பெருமானை வீட்டிலேயே வழிபாடு செய்யுங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.